நீதிக்கும் தர்மத்துக்கும் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் பலன் கிடைக்கும். ஆனால் பலன் கிடைக்காம இருக்க வாய்ப்பே இல்லை. உண்மையும் தர்மமும் வெல்லும். அதற்காக நிறைய பொறுமை தேவைப்படுது. அதுக்காக நிதானமான சிந்தனை தேவைப்படுது. லீகலாக பண்ணுங்கள், இல்லீகலாக பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு. பட் லீகலாக பண்ணுறது தான் காலத்துக்கும் நல்லது. கடவுள் நம்மோடு இருப்பார். எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் பஞ்சாயத்து பண்ணுற இடமா தான் இருக்குது. எஃப்ஐஆர் கிடைக்கவே 10 நாள் ஆகுது. எங்கே போனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் தான் யூஸ் ஆகுது. தர்மமும் நீதியும் லேட்டாக தான் யூஸ் ஆகும். பட் நம்ம மாற்றுவோம் இந்த ஜனநாயகத்தை. யாருமே கேள்வி கேட்காம ஓரமாக போயிட்டோன்னா பிரச்சனை. கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேட்போம். தர்மம் வெல்லட்டும். நம்ம ஏதோ கொஞ்சம் தெரியும், படிச்சிருக்கோம், நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒன்றுமே தெரியாமல் படிக்காத இருக்க மக்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும். சிஎம் ஐயா இதை கவனத்தில் கொள்ளணும். சிஎம் ஐயா இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பார்த்து எங்களுக்கு உதவணும். அப்போ தான் தர்மம் ஜெயிக்கும், நீதி வெல்லும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மெடிசன் சப்ளை பண்ணுற, எல்லா மருத்துவமனைக்கும் மெடிசன் சப்ளை பண்ணுற எங்களுக்கு எந்த நிலமைனா, ஒன்றும் இல்லாமல் அன்னாடமாக சாப்பிட்டு உழைச்சி வாழ்கிறவங்களுக்கு யார் கூட நிற்பா? பணம் மட்டும் ஜெயிக்கக்கூடாது. மனிதநேயமும் உழைப்பும் உண்மையும் நேர்மையும் வாய்மையும் ஜெயிக்கணும். நம்ம காமராசர் ஐயா இல்லையா? ஜெயிக்கணும், வின் பண்ணுவோம். கடவுளோட அன்பும் ஆசீர்வாதமும் இருக்கட்டும்.